Hi friends, welcome to G-Trends, the Food Explorer. I am Gunesh Shekhar. தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மான்சூன் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஃபுட் வேறு நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுட்வேர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட்வேர் ப்ராடக்ட்ஸோட மேனுஃபேக்சரிங் மெத்தடில் மோல்டிங், பேஸ்டிங், ஸ்டிச்சிங்னு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மான்சூன் சீசன், அதாவது ரெய்னி சீசனுக்கு நமக்கு மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த பேஸ்டட் மெத்தட் கம்ப்ளீட்டாக செட்டே ஆகாது. பிகாஸ் ஒரு ஸ்லிப்பர் தண்ணியில் போட்டால் பிஞ்சு போகும். ஸோ அதனால நம்ம மேக்ஸிமம் சூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ் வந்து மோல்டட் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். ஸ்டிச்சிங்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், பட் மோல்டிங் ப்ராடக்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப அது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி மான்சூன் சீசனுக்கு. ஸோ ஒரு ப்ராப்பரான ஃபுட் வேறு நம்ம வந்து மோல்டட் மெத்தடில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மழை காலத்துக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷனாக கண்டிப்பாக அமையும். ப்ராடக்ட் டைப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து ஷூஸ் நம்ம எத்தனை நாள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து நம்ம ஷூஸை அவாய்ட் பண்ணிட்டு சாண்டில்ஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸ் டைப்ஸ் போகிறது வந்து நமக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும். பிகாஸ் ஷூக்கெலாம் மழை பெஞ்சா ஷூ மேக்ஸிமம் நமக்கு வெட்டாகவே இருந்துட்டு இருக்கும். ஸோ கால் வந்து சின்ன சின்ன அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கால் வந்து சில்லுனே இருக்கும் ரொம்ப நேரம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ஸ்லிப்பர் ஆர் சாண்டில் டைப் மாடல்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இன்னும் ஒரு பர்ஃபெக்டான ஃபுட்வேர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் மாடல் நம்ம எல்லாருமே பார்த்தோம், கிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த சீசனுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்ன ரீசன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலேயே வந்து கிராக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக போட்டிங் பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஃபிஷிங் போகிறவங்களுக்காகவே டெடிக்கேட்டடாக கண்டுபிடிக்கப்பட்ட ப்ராடக்ட் வந்து அந்த கிராக்ஸ் மாடல். ஸோ அந்த கிராக்ஸில் வந்துட்டு இருக்க கிளாக்ஸ் டைப் ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி மான்சூன் சீசனுக்கு அது ஒரு பர்ஃபெக்ட் ப்ராடக்டாக கண்டிப்பாக அமையும். பொதுவாகவே நம்ம லெதர் ப்ராடக்ட்ஸை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசுவோம் இந்த ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில். பட் இந்த மான்சூன் சீசனுக்கு கண்டிப்பாக நமக்கு லெதர் ப்ராடக்ட்ஸ் ப்ராப்பராக செட் ஆகாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, லெதரில் வந்து ஃபங்கஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமே ஃபார்ம் ஆகும். அது வந்து மழையில் நனைஞ்சிருச்சு அந்த ப்ராடக்ட் அப்படின்னாவே ஈஸியாக அதில் வந்து ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது லெதரோட குவாலிட்டியும் டேமேஜ் பண்ணும், நம்ம காலுக்கும் அது கண்டிப்பாக ப்ராப்ளமாக அமையும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறவராக இருக்கலாம், உங்களால் ஷூஸை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கப்ப இந்த சீசனில் மட்டும் நீங்கள் லெதர் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் லெதர்ஸ் ஆர் சிந்தட்டிக் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு அது ப்ராப்பராக மேட்ச் ஆகும். அட் த சேம் டைம் வந்து அது வந்து நம்ம காலுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இந்த சீசனில் நமக்கு கண்டிப்பாக அமையும். மெட்டீரியல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மான்சூன் சீசனுக்கு ஈவா ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், ரப்பர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், தென் பிவிசி, பாலியூரேத்தன், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் அமையும். பிகாஸ் இதெல்லாமே வந்து தனியில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நல்ல லைஃப் டைம் கொடுக்கக்கூடிய ப்ராடக்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரப்பர் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்பவுமே ப்ராப்பரான கிரிப்பை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி தரும், ஈவன் வெட் சர்ஃபேஸாக இருந்தாலும் கூட. ஸோ இந்த சீசனுக்கு நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராடக்டாக வந்து இந்த ஈவா, ரப்பர் மெட்டீரியல், தென் பிவிசி, இந்த மெட்டீரியல் அமையிருக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. முக்கியமாக பொண்ணுங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மான்சூன் சீசனில் சர்ஃபேஸஸ் எல்லாமே கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஸோ ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஸ்லிப்பரியான சர்ஃபேஸில் ஹை ஹீல்ஸ் நம்ம போட்டு நடக்கிறப்ப வந்து அது ஸ்லிப்பாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹீல்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸில் ஹீல்ஸ் வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே ரப்பர் கிரிப் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ ரப்பர் இல்லாதப்போ வந்து கிரிப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ப்ராப்ளமாக கூட அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த சீசனில் மட்டும் கொஞ்சம் நாளைக்கு அந்த ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் மனசில் வச்சுட்டு ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறப்ப இந்த மான்சூன் சீசனுக்கு அது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பர்ஃபெக்ட் ஃபுட்வேர் ப்ராடக்ட் டெஃபினட்டாக வந்து அமையும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.